ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்ட் மிட் டர்ம் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு யூனிட் 1 வந்து மேக்ஸிமம் கவர் ஆயிரும். யூனிட் 2 வந்து அடுத்த சார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். முடிஞ்சாலும் இது ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த டாபிக்ஸ் ஒமிட் பண்ணாங்க. சினோனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்க புக் பேக்ல இருக்க க்ளோசரி எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்டனிம்ஸ் வந்து எதுல கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸா நீங்க புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா இதை அட்டன் பண்ணிடலாம். பேர்சல் வெர்ப்ஸ் இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. கொஸ்டின் ஆன்சர் வந்து 3 அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. பேராகிராஃப் கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணாம 4 கொஸ்டின் இருக்குன்னா 4மே அட்டன் பண்ணி படிச்சிருங்க. அப்படின்னா தான் உங்களால வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து 3 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போயம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுலயுமே உங்களுக்கு போயம் கொஸ்டின்ல 16னா அதுல ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். நான் வந்து 2ஆ பிரிச்சு கொடுத்துருக்க காரணம் வந்து இந்த 2மே படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதுக்காக பிரிச்சு கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மெமரி போயம்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் சூஸ் த ஆன்சர். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேரக்டர் ஸ்பீக்கர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ஏர்லைன் ஒகேபரி, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்க புக்ல ரெஃபர் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.